ஐயா உங்கள்கிட்ட 50 சென்ட் இருக்குதா, கொண்டாங்க, இதுக்கு ஒன்றும் பெரிய நீதிமன்றம் கூட போக வேண்டாம், 50 சென்ட் வச்சுருக்கிறியா, எவ்வளோ காலம், இது உண்மைதானா, இதை பாருங்கள், பார்த்துட்டு 50 சென்ட்டா, 50 சென்ட்டுக்கு மட்டும் தனியாக ஒரு வழி வச்சுக்கிட்டுங்க, இது விளையாடி வருஷத்துக்கு ஒரு தடவை அங்கே கும்பிட்டுருக்கேன். அதே மாதிரி இந்துக்கள் வருடத்துக்கு ஒரு 2 முறை, ஒரு தடவை சிவராத்திரி, ஒரு தடவை மேலே போய் வழிபட்டுக்கிட்டோம். இதுக்கு அவங்க இடைஞ்சல் பண்ணாதீங்க, நாங்களும் உங்களுக்கு இடைஞ்சல் பண்ண மாட்டோம், இதை உங்கள் முறைப்படியே கும்பிட்டுக்கிட்டு நாங்களே எங்கள் முறைப்படியே கும்பிட்டுக்கிட்டோம். எது செஞ்சாலும் அந்த 50 சென்ட்டுக்குள்ளே தேய்ங்க, நல்ல பெரிய காம்பவுண்ட் வால் நாங்கள் அரசாங்கத்திலேருந்தே போட்டு வைக்கலாம், கொடுக்கலாம். இப்படி ஒரு தீர்வு வந்துச்சுன்னா எல்லாம் இதுதான் மக்கள் எதிர்பார்க்குறது. வீணாக சண்டை போட்டு ஒரு போராட்டம் அறிவிச்சு போராட்டம் நடத்தவும் இல்லாமல் போராட்டம் நடக்கவும் இல்லை, தீர்வும் வரல, எடுத்து சொல்லவும் இல்லை. இப்போ போராட்டத்தினால அங்கே தீபம் ஏற்ற முடியுமானா ஏற்ற முடியாது, சிவராத்திரி கொண்டாட முடியுமானா கொண்டாட முடியாது. ஆனால் நிச்சயமாக கந்தூரி விழா நடத்துறதுக்கு எந்த அரசாங்கமும் தடைப்பட போகிறது கிடையாது, அவங்க மேலே போயிடுவாங்க. அப்போ இதுக்கு இல்லாமல் நமக்கு 2 நாள் அவங்க போகட்டும், இது ஒரு நாள் கந்தூரி விழா நிற்கக்கூடாது, எல்லாம் அந்த 50 சென்ட்டுக்குள்ளே வைக்க. உங்கள்கிட்ட 50 சென்ட்டுக்கு இடத்துக்கு பட்டா இருந்துச்சுதுலாம், அதுக்குள்ளே பட்டா இல்லை, ஒரு 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 ஆவணம் இருந்துச்சுன்னா, பழைய காலத்து ஆவணம் இருந்துச்சுன்னா அதை செஞ்சுக்கிட்டுங்கிறத நல்ல இதை முன்னெடுத்து செய்யலாம். நம்ம ஆதீனங்கள் நல்ல சிறப்பாக இதை பண்ணி கொடுப்பாங்க.